வாங்க டக்குன்னு ஸ்ட்ரீட் ஸ்டைல் மசாலா பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து தேவையான வெஜ்ஜீஸ் எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கணுங்க. பெரிய வெங்காயம், மாங்காய், கேரட்டு, அப்புறம் தக்காளி, கொரியாண்டர் லீவ்ஸ் எல்லாமே பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பவுல் எடுத்து அதில் தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே சால்ட் ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு சில்லி பவுடர், அப்புறம் ஜீரகம் பவுடர் கொஞ்சம், அப்புறம் சாட் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கலருக்கு வந்து காஷ்மீரி சில்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம், பீனட் வந்து நல்லா ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி அதையும் ரெடியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் க்ரன்ச்சியாக அது சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அப்புறம் மாங்காவும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கேரட் மட்டும் கிரேட் பண்ணதாக பார்த்துக்கோங்க. கூடவே வந்து தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணணும். கொரியாண்டர் லீவ்ஸ் மஸ்ட்டுங்க. அதையும் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு லெமனை வந்து இந்த மாதிரி ஸ்க்வீஸ் பண்ணி லெமன் ஜூஸ் எடுத்து இதோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பொரி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பொரி வந்து சீக்கிரம் சாகி ஆகிடும். நீங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு எக்ஸாக்ட்லி 10 மினிட்ஸ் பிஃபோர் பொரி ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண கையோட சர்வ் பண்ணி சாப்பிட்ருங்க. ஏன்னா இது கொஞ்சம் நேரம் டைம் ஆக ஆக பார்த்திங்கன்னா சாகி ஆகிடும். எவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் க்ரன்ச்சியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும்.